சென்னை பெரம்பூர் பெரவலூர் பேப்பர் மில்ஸ் ரோட் வாசன் கண் மருத்துவமனை சார்பில் 37வது தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு துவக்க விழா மற்றும் விழிப்புணர்வு பேரணி. ஜெயகோபால் கரோடியா உயர்நிலைப் பள்ளியில் இருந்து மாணவ மாணவியர் பதாகை ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக கிழக்கு வட்டார போக்குவரத்து அலுவலர் திருமதி சாந்தி மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர் திருமதி விஜயா ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கும் ஆட்டோ மற்றும் டெம்போ ஓட்டுநர்களுக்கும் குடிபோதையில் வாகனம் ஓட்டக்கூடாது என்றும் 4 சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்றும் 2 சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது ஹெல்மெட் கட்டாயம் அணிய வேண்டும் என்றும் வாகனம் ஓட்டும் பொழுது அலைபேசி பயன்படுத்தக்கூடாது என்றும் மித வேகம் மிக நன்று என்று பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளிடையே சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஆட்டோ மற்றும் டெம்போ ஓட்டுநர்களுக்கு சிறப்பு சலுகைகள், இலவச கண் பரிசோதனை, இலவச கண்புரை அறுவை சிகிச்சையை வாசன் கண் மருத்துவமனை செய்திருந்தது. இந்நிகழ்ச்சியில் கண்புரை மற்றும் கண்ணழுத்த நோய் ஆலோசகர் டாக்டர் நிர்ஹா ராவ், கண் விழித்திரை மருத்துவ ஆலோசகர் டாக்டர் ரேணுகா டி, கண் மருத்துவ ஆலோசகர் டாக்டர் சுபிதா ஐ, கண்புரை அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் விழித்திரை ஆலோசகர் டாக்டர் அர்ச்சனா என் ஆகியோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ரோட் சேஃப்டி மந்த் அப்படின்னு நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ அது துவாரமா நமக்கு ரோட் சேஃப்டி பத்தியும் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆர்டிஓ ஆஃபீஸ் அண்ட் டாக்டர்ஸ் வந்து ஒரு விழிப்புணர்வாக உங்களுக்கு பேசுவாங்க. சரிங்களா? குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிபடி. என்னோட பேர் டாக்டர் நிர்ஹா ராவ் அண்ட் நான் இங்கே ஒரு கேட்ராக்ட் சர்ஜன் இருக்குது ஏஎஸ்சியில் சின்ஸ் லாஸ்ட் 15 years. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்யூ. குட்டீஸ் எல்லாமே காலையில இருந்து இங்க வெயிட் பண்றாங்க. தேங்க்யூ. நம்ம எல்லா ரோடு சோல்ஜர்ஸ் தேங்க்யூ. ஸோ இந்த ஜனவரி 11th இந்த February 11th நம்ம வேர்ல்ட் ரோட் சேஃப்டி மந்த் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். பேசிக்கலி வை ஏன் இது தேவைப்படுறது ரோட் சேஃப்டி வீக்னா இஸ் பேசிக்கலி ஃபார் ஆல் அவர் டிரைவர்ஸ். டிரைவர்ஸோட கண்ணு பார்வை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாட் ஒன்லி ஃபார் தேர் சேஃப்டி, நம்மளோட சேஃப்டிக்காக தான். நம்ம எல்லாம் தான் பின்னாடி உட்கார போறோம். ஸோ இஃப் தே ஆர் நாட் சேஃப், even we are not safe. So in this 1 month what we have planned is எல்லா டிரைவருக்கு கண்ணு செக்அப், அவங்களுக்கு கண்ணாடி பார்வை இருக்காவா இல்லையா, அவங்களோட கண்ணு பிரஷர் எப்படி இருக்குது, வெளித்தர ப்ராப்ளம் இருக்காவா இல்லையா, அவங்களோட கலர் விஷன் நல்லா இருக்காவா இல்லையா, ஏதாவது கண்ணு பிரஷர் வியாதி இருக்குதா, அவங்க சைடு பார்வை நல்லா இருக்குதா, இது எல்லாத்துக்கும் நம்ம ஃப்ரீ செக்அப் எல்லாமே டிரைவர்ஸ்க்கு கொடுத்திருக்கோம். ஸோ அதுக்காக இந்த ஃபுல் ஒன்ஸ்ல நம்ம சர்ஜரிஸ் அப்புறம் இதுல ஐ செக்அப் எல்லாமே அவங்க ஃப்ரீயா பண்ணுவோம். அண்ட் வி எஜுகேட் தெம். பாதி பேர் நீங்க பாக்குறீங்கன்னு இப்போ நினைச்சோம், நான் ஒரு 100 டிரைவர் பாக்குறேன், அதுல இருந்து ஒரு 10 or 20 பேஷண்ட்க்கு தான் தெரியும் அவங்க கண்ணாடி பவர் இருக்குது. 90% ஆஃப் த டிரைவர்ஸ் are driving the vehicles without சரியா கண்ணாடி பவர். நைட் நிறைய பேருக்கு எண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் போற வந்திருக்கேன், நைட்டு பார்வை இல்ல, அப்புறமே நைட்ல வண்டி ஓடுறாங்க. இது அவங்க டிஃபிகல்ட், நமக்கு பின்னாடி உட்காந்து பக்கத்துல யார் டிரைவ் பண்ணது எல்லாருக்கும் டிஃபிகல்ட். So this month we are exclusively spreading awareness on the road safety and trying to help driver as much as possible. நம்மளோட டாக்டர் ரேணுகா கொஞ்சம் விழித்தர ஸ்பெஷலிஸ்ட், அவங்க அதை பத்தி சொல்லுவாங்க. டாக்டர் ரேணுகா துரைசாமி, விழித்திரை ஸ்பெஷலிஸ்ட். இப்போ இந்த தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் அது வந்து இப்போ நம்ம மாதமா கொண்டாடுறோம். இங்க சாலை பாதுகாப்பு தான் நம்மளோட உயிர் பாதுகாப்பு. இந்த தேசிய சாலை பாதுகாப்பு தினம்ன்றது வந்து எப்போ கொண்டாட ஆரம்பிச்சாங்க அப்படின்னாக்கா 1989ஆம் ஆண்டிலிருந்து இது கொண்டாடப்படுகிறது. எதற்காக இது கொண்டாடப்படுகிறது அப்படின்னாக்கா, இப்போ நம்ம தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டோம்னா இந்த சாலை விபத்தினால் போகிற உயிர் பலி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, உயிர் இழப்புன்றது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து தடுக்க வேண்டும், குறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக ஏன் இந்த குழந்தைங்களை, சின்ன குழந்தைகளை நம்ம இங்க அழைச்சிட்டு வந்திருக்கோம்னாக்கா, அவங்களுக்கு அந்த சின்ன வயசுலயே நம்ம வந்து அந்த 5ல் வளையாதது 50ல் வளைய போகிறது இல்லைன்றது நமக்கு தெரிஞ்ச பழமொழி. ஸோ இந்த வயசுலயே அவங்களுக்கு அந்த தேசிய பாதுகாப்பு பத்தி, நம்ம சாலை பாதுகாப்பு பத்தி சொல்லி கொடுத்தோம்னாக்கா அவங்க நல்லபடியா வளர்ந்து, அவங்க இப்ப பாத்தீங்கன்னா டீன்ஸ் 15-16 வயசு நல்ல காலம். இந்த ஆர்டிஓ எல்லாம் இப்போ ரூல்ஸ் போட்டிருக்காங்க, சின்ன பசங்க எடுத்துட்டு போய் அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களோட பெற்றோர்களோட வண்டியில எடுத்துட்டு போய் ஓட்டினானாக்கா
ஏதாவது விபத்து நேர்ந்தனா அதற்கு பொறுப்பு அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அப்படின்றது கரெக்ட்டுங்களா மேடம்? அவங்களோட பெற்றோர்கள் தான் அதுக்கான பொறுப்புன்றது ரூல்ஸ் போட்டுக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமானது. பெற்றோர்களாகிய நாம் எல்லாமே நாமெல்லாம் பெற்றோர்கள் தான். நாமெல்லாம் வந்து நம்மளோட பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். இப்போ ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி. இருதயராஜ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸா வந்திருக்கும் பேப்பர்ல. பேர் கரெக்டான்னு தெரியல எனக்கு. அவர் வந்து ஒரு டாக்டருடைய தம்பதி. சாரி, ஒரு டாக்டர் தம்பதியோட மகன் அவர். அவர் வந்து ஒரு எம்பிபிஎஸ் தான் படிச்சுட்டு இருக்காரு. பக்கத்து தெருவுக்காக அவர் வந்து அவங்க வீட்டுல நம்ம சென்னையில நடக்கல, வெளியூர்ல நடந்திருக்கு. பக்கத்து தெருவுல தான் அவர் போயிருக்காரு. பைக் எடுத்துட்டு போயிருக்காரு வித்தவுட் ஹெல்மெட். ஜஸ்ட் பக்கத்து ஸ்ட்ரீட். பேரண்ட்ஸ் 2 பேருமே டாக்டர்ஸ், வெல் எஸ்டாப்ளிஷ்டு. சேலமா எந்த ஊருன்னு எனக்கு ஞாபகம் இருக்கும். குறவு ரொம்ப காலம் ஆயிடுச்சு. ஒரு 10 வருஷமா தான் ஆயிருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த பக்கத்து தெருக்கு போனதுலயே அவர் வந்து அந்த ஹெல்மெட் போடாதனால ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி அதுல ஒரு பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டு விட்டது. அவங்களோட பேரண்ட்ஸ் இன்ஸ்பைட் ஆஃப் தம் பீயிங் டாக்டர்ஸ் ஃபேமிலி இருந்தா கூட அவங்களால காப்பாற்ற முடியல. அதுல இருந்து அவங்க ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அந்த இது ஹெல்மெட் போட்டுட்டு தான் போகணும் எல்லா குழந்தைங்களுக்கும். அவங்க வருஷம் அந்த நினைவுனால பல விதமான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் எல்லாம் பண்றாங்க. அது வந்து நம்ம வந்து நம்மளோட குழந்தைங்களுக்கு பெற்றோர்களாக நாம தான் வந்து சொல்லணும். இப்போ நாங்க ஒரு 2 மாசம் முன்னாடி, பிலிப்ஸ் 2 மந்த்ஸ் முன்னாடி வந்து நாங்க ஹைகோர்ட்ல ஒரு கேம்ப் நடத்தணும். அங்க பாத்தீங்கன்னா எங்களோட சர்ப்ரைஸ் 60, 70 வயசு, 50, 60 வயசு தான் இருக்காங்க. எல்லாம் ஃபுல் கேட்ராக்ட், கண்புரை அவ்வளவு இருக்கு. ஆனாலும் வந்து அவங்க அதை பத்தி ஒரு கவலை கிடையாது. ஒரு செக்கப்பும் போனது இல்ல அவங்க. நாங்க சொல்றோம் கண்புரை இருக்குன்னு சொல்லிட்டு, அப்படிங்களா மேடம்? அப்புறம் தான் வந்து அவங்க அதை ரியலைஸ் பண்றாங்க கண்புரை இருக்கு. ஏன்னா அவங்க செல்ஃப் டிரைவிங் வேற நிறைய பேர் பண்றாங்க. இப்ப ஏன் நம்ம வந்து இந்த சாலை பாதுகாப்பு வாரம், இப்ப நம்ம ஸ்கூல் பிள்ளைங்களே எடுத்துக்கிட்டாங்கக்கா, அவங்களுக்கு பஸ் டிரைவர்ஸ் தான் போறாங்க. அந்த பஸ் டிரைவர்ஸ்க்கு ரெகுலரான ஒரு செக்அப், முறையான ஒரு செக்அப் நம்ம கண் பரிசோதனை செய்தால்தான் அவங்களுக்கு கண்புரை என்பது இருக்கிறதா அப்படின்றது நமக்கு தெரியும். அதுவும் இன்னொன்னு முக்கியமானது வந்து கலர் விஷன். இந்த கலர் விஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிராபிக் சிக்னல் நிறைய பேர் கலரே தெரியாது. குருட்டாம்போக்குல முன்னாடி போற வண்டியை பார்த்து நம்ம போய்க்கலான்ற மாதிரி தான் போறாங்க. ரைட்ல யார் திரும்புறா, லெஃப்ட்ல யார் திரும்புறா, சிக்னல் போட்டாச்சா, அதை பத்தி கூட எதுவுமே கவலை இல்லை. அது ஒரு விஷயம். அப்புறம் சாலை விதிகளையும் மதிக்கிறது இல்லை. எந்த ஸ்ட்ரீட்ல இப்ப என்ன நம்ம பசங்க நமக்கு என்ன சொல்லிக்கணும்னாக்கா, யார் எப்படி போறாங்களோ ரோட்ல தெரியாது. நம்ம ஒழுங்கா போகணும். யார் எந்த சந்துல இருந்து வேணா வரலாம் அப்படின்றது நம்ம வந்து நம்ம மைண்ட நம்ம பிக்ஸ் பண்ணிட்டு நம்ம போக வேண்டியதா இருக்குது. எந்த எந்த சீட் வந்து யார் கட் பண்ணுவானே தெரியாது. அதனால வந்து நம்மளோட சேஃப்டி ரொம்ப பாதுகாப்புறோம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பாதுகாப்பு, செல்ஃப் பாதுகாப்பு நல்லபடியா வச்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா எல்லாமே நல்லபடியா நடக்கணும். இந்த சின்ன குழந்தைங்களுக்கு இப்போத்துல இருந்தே நம்ம வந்து கண் பரிசோதனை செய்து கொண்டால் அவங்களோட பவர் ப்ராப்ளம் எதா இருந்ததுன்னா, சர்ப்ரைஸ்னு சில குழந்தைங்க வருவாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும், மனசு கஷ்டமா இருக்கும் அவங்கள பார்த்து. 17 வயசுல வருவாங்க. எனக்கு வந்து ஒரு கண்ணு முடிந்ததுன்னா இன்னொரு கண்ணு ஒண்ணுமே தெரியலன்ட்டு. அப்பதான் அவங்க கவனிச்சிருப்பாங்க. நாங்க வந்து அதை செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த கண்ணுல வந்து எந்த நரம்பு பாதிப்போ இல்ல கண்புரை எதுவுமே இருக்காது. ஆம்பிளோபியா கரெக்ஷன்ஸ் டெக்னாலஜிஸ் அது இங்க வாசன் ஏஜி சார்பில் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதுல கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப முக்கியமா இந்த வாரம் இங்க ஏன் நாங்க கொண்டாடுறோம் அப்படின்றனாக்கா, வாகன ஓட்டிகளுக்கு இலவச கண் பரிசோதனை. ஏன்னா அவங்கதான் இந்த சின்ன பிள்ளைங்களை கொண்டு போய் விடுறாங்க. நம்மளுமே வந்து அவங்க நம்பிதான் பயணிக்கிறோம். எல்லா விதமான ஒரு வாகனத்திலும் நம்மளும் அவங்களை நம்பி பயணிக்கிறோம். அதனால ஒரு கர்டிசியாக நம்ம அவங்களுக்கு ஒரு கிராட்டிடியூட் நம்ம பண்றோம். இந்த வாசனை ஏசி சார்பில் அவங்களுக்கு இலவச கண் பரிசோதனையும், அந்த கண்புரை இருந்தால் அதற்கான இலவச புரை சிகிச்சை நீக்கவும் இங்க செய்து கொடுக்கிறோம். கண் அழுத்த நோய், விழித்திரை அதற்கான ஒரு எல்லா பரிசோதனையும் செய்து கொடுக்கிறோம். வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ஈவன் இது நம்ம ரோட் சேஃப்டி, பட் ஈவன் கிட்ஸ்க்காக நம்ம ரெகுலர் அதனால ஸ்கூல் கேம்பே பண்ணோம். நம்ம ஸ்கூல்ல போனா பாதி பசங்க பவர் இருக்குது, யாருக்கே தெரிய மாட்டேது. அவங்க எல்லாம் அதனால இது ரோட் சேஃப்டில நம்ம டிரைவர் ஃபோக்கஸ் பண்ணோம். பட் அட் த சேம் டைம் நம்ம ஸ்கூல்ல இப்போ எல்லாத்தையும் கண்ணாடி செக்அப் பண்ணோம். ஸோ ஐ திங்க் இது எல்லாம் ஓவரால் இட்ஸ் நாட் ஒன்லி இந்த 1 month. இது 1 month டிரைவருக்கு. பட் ஏசியோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா, நாட் ஒன்லி டிரைவர், நாட் ஒன்லி 1 month, எல்லாருக்கே கிட்ஸ் இருக்கட்டும், எல்லாருக்கும் நம்ம ஓவரால் ஃபோக்கஸ் பண்ணோம்னா அப்புறம் கண்டிப்பா அது சேஃப்டி நமக்கு கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் ஸ்கூலுக்கு நாங்க டீச்சர்ஸ்க்கே கொஞ்சம் ரிக்வெஸ்ட் தான், ரெகுலரா நமக்கு கேம்ப் அந்த மாதிரி பண்ணிட்டு கிட்ஸ் எல்லாத்தையும் பார்வை செக்அப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லது. பேரு சாந்தி, ஆர்டிஓ சென்னை ஈஸ்ட். மெயினா குழந்தைங்களுக்கு தான் ரோட் சேஃப்டி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க வந்து உங்க பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்லணும், அப்பா ஹெல்மெட் போடாம போனா அப்பா ஹெல்மெட் போடுங்க, அம்மா போடாம போனா அம்மாக்கு போட சொல்லுங்க. நீங்க போனாலுமே இப்ப கிட்ஸுக்குமே ஹெல்மெட் வந்துருச்சு, நீங்களுமே ஹெல்மெட் யூஸ் பண்ணணும். அது மாதிரி என்ன வந்து சட்டத்துல என்ன சொல்லுது, ரூல் என்ன சொல்லுது, அதுபடி ஒபே பண்றதுக்கு சின்ன பிள்ளைங்கள்ல இருந்தே நீங்க வந்து அதை படிச்சுக்கணும்.
பெரியவங்க வந்து குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே சொல்லி கொடுத்துட்டோம்னா அது ஒரு பெரிய விஷயமாவோ வித்தியாசமாவோ அவங்களுக்கு தெரியாது. எது யூஷுவல் ரெகுலர் ஸ்கூலுக்கு போகணும்னா ஷூ போடணும், அது மாதிரி வண்டி எடுத்தா ஹெல்மெட் எடுக்கணும், அது மாதிரி அது ரெகுலர் ஆயிடும். அதனால அவங்களுக்கு ஃப்ரம் த பிகினிங் இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா இன் ஃபியூச்சர் இனிமே அவங்களோட வேர்ல்டு தான் இது. இன் ஃபியூச்சர் அவங்க வந்து நல்லா கொண்டு வந்துருவாங்க, நமக்கு இவ்வளோ வேலை இருக்காது. தட் இஸ் மை. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் மேடமும் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, எங்க மேடம் இவங்களும் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, டிரைவர்ஸ் வந்து ஒரு டிரைவிங் ப்ரொஃபஷன்ன்றது சாதாரணமானது இல்லை, ஒரு பொறுப்பான வேலை. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ரெண்டுல எது ஒண்ணு இல்லைன்னாலும் அவங்களால அந்த ப்ரொஃபஷன்ல சைன் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டா அவங்களுக்கும் அதனால இழப்பு, அவங்கள நம்பி அந்த வண்டியில போறவங்களுக்கும் அதனால இழப்பு. அதனால டிரைவர்ஸ் வந்து எப்பவுமே நம்ம வந்து அந்த ஹெல்த் செக்அப் வந்து விடவே கூடாது. ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம கண் ஐசைட் ஆகட்டும், காது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து செக் பண்ணிக்கணும். இன்னொன்னு என்னன்னா, சாலை விதிகளை வந்து குழந்தைங்கள்ல இருந்து எல்லாரும், டூ வீலர் ஓட்டுறவங்களும் டிரைவர்ஸ் தான். டூ வீலர், ஃபோர் வீலர், எந்த வண்டி ஓட்டுறவங்களும் எல்லாருமே டிரைவர்ஸ் தான். அப்படி இருக்கிற நம்ம வந்து ஹெல்மெட் போட, டூ வீலர் ஓட்டும் போது ஹெல்மெட் போடணும், ஃபோர் வீலர் ஓட்டும் போது சீட் பெல்ட் போடணும். அதே மாதிரி நம்ம வண்டியில டூ வீலர்ல பின்னாடி உட்கார்றவங்களை நம்ம வந்து கூட்டிட்டு போற எல்லாருமே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிதான் கூட்டிட்டு போறோம். அவங்களுடைய பாதுகாப்பும் நம்ம கிட்டதான் இருக்கு. அப்போ நம்ம ஹெல்மெட் போட்டு போறது இல்லாம நம்ம பின்னாடி யார் உட்கார்ந்தாலுமே கம்பல்சரி ஹெல்மெட் போடுங்க, போட்டதுக்கு அப்புறம் நம்ம வண்டி எடுக்கலான்றத வந்து நம்ம இப்போத்துல இருந்தே கொண்டு வந்தாதான் குழந்தைங்க வந்து, நம்ம குழந்தைங்களுக்கும் ஹெல்மெட் போட்டு இப்போல இருந்தே கூட்டிட்டு போனாதான் அவங்களும் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலிலயும் அவங்களும் அதே மாதிரி வருவாங்க. நம்ம வந்து எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிளா ஒரு ஃபாரின் சொல்லுவோம், அங்க அந்த நாட்டுல அப்படி இந்த நாட்டுல இப்படின்னு. ஆனா அதுக்கு வந்து முதல்ல நம்ம முயற்சி பண்ணணும். நம்ம சொல்றாங்க, நம்மளும் வந்து இதுதான் சாலை விதிகள், இதை வந்து நீங்க பில்லியன் ரைடர் கம்பல்சரி ஹெல்மெட் போடணும்னு சொல்றாங்க. ஆனா வந்து நம்ம இங்க வந்து நம்மளுடைய வசதிக்கு ஏத்த மாதிரி நம்ம போறோம். நம்ம வந்து மேடம் சொன்ன மாதிரி பக்கத்துல போறாரே, பக்கத்து தெரு தானே போறோம்னு நம்ம ஹெல்மெட் போடாம போயிருப்பாரு. ஆனா அதுதான் நம்ம கேட்போம் செக்கிங்ல கூட, ஏன்பா ஹெல்மெட் போடலன்னா, அதை இங்கதான் போறேன், பக்கத்துலதான் போறேன்பாங்க. அப்போ அதுக்கும் ஹெல்மெட் போட்டுதான் போகணும்ன்றது வந்து போட்டுதான் போகணும். அது நம்ம சொல்லும் போது வந்து மக்கள் இன்னும் அதை வந்து உணராம இருக்காங்க. கண்டிப்பா எல்லாருமே வந்து இன்னைக்கு ஆக்சிடென்ட்ல வந்து நம்ம கண்ட்ரி தான் நம்பர் ஒன் பிளேஸ்ல நம்ம கண்ட்ரி தான் இருக்கு. அதுலயும் நம்ம தமிழ்நாடு வந்து நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி வந்து எம்ஹெச் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப நம்ம அந்த இடத்துக்கு முந்திட்டோம். இது வந்து நமக்கு பெருமையே கிடையாது. இதுல வந்து நம்ம வந்து பின்தங்கி வரணும்னா எல்லாருமே வந்து சாலை விதிகளை வந்து மதிக்கணும். ஒரு நம்ம வந்து நமக்கு போடுற சிக்னலை பாக்குறோமோ இல்லையோ, அடுத்தவங்களுக்கு வந்து அங்க வந்து என்ன விழப்போகுதுன்னு பார்த்துதான் நம்ம இங்க ரெடி ஆகும் இல்லையா? அதெல்லாம் வந்து நம்ம மாத்திக்கணும். சரிங்களா? ஓகே. ஏஜி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஃபுல்லா பேன் இந்தியா நாங்க வந்து 1000 ஃப்ரீ சர்ஜரிஸ் ஃபார் கமர்ஷியல் டிரைவர்ஸ்ன்ற அந்த இது வந்து ஃப்ரம் 11th January இருந்து 11th February வரையும் பண்ணிட்டு இருந்தோம். இதுல பாத்தீங்கன்னா இப்ப சென்னையில மட்டுமே வந்து நம்ம வந்து மொத்தம் 10 பிரான்ச்சஸ் இருக்கு. இந்த இது வரையுமே வந்து நம்ம வந்து 12 சர்ஜரிஸ் இது வரையும் முடிச்சிருக்கோம். இந்த வாசன் ஐக்கரோட இந்த இதுல இருந்து இது பண்ணதுல இந்த பர்டிகுலர் பெரம்பூர் நிகழ்ச்சியில வந்து நாங்க வந்து மெயினா வந்து இந்த ரேலியை வந்து ஸ்கூல்ல இருந்து ஏன் ஆரம்பிக்கணும்னு பார்த்தோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு தான் இந்த மெசேஜை கேரி ஃபார்வர்ட் பண்ற மாதிரி இருக்கிறதுனால வி வாண்ட் டு மீன்ஸ் அந்த பிள்ளைகளுக்கே வந்து ஈஸியாகவே வந்து இப்போ வந்து ஒரு சிக்னல் ஏன் வெயிட் பண்ணுன்றது வந்து மேபி அம்மா அப்பாவே வந்து கடந்து போகும்போது அடுத்தது வந்து நம்மளும் கடந்து போகலான்ற மாதிரி வந்து ஒரு இது இருக்கும். ஸோ அது வந்து மீன்ஸ் இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் த ரூட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அது புரியணும் அப்படின்றது தான். ஸோ இப்போ இங்க இந்த வந்திருக்க எல்லா ரேலியில வந்திருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து அம்மா அப்பா போனா கூட நீங்க போகக்கூடாதுன்னு நீங்க தான் அட்வைஸ் பண்ணணும். And at any cost, any urgency, you should not means cross the signals or means any breach of traffic அப்படின்றது இருக்கவே கூடாது. எல்லாமே வந்து நிதானமா பொறுமையா, ஒரு எங்கேயுமே அர்ஜென்சின்றது எதுவுமே கிடையாது. நம்ம வந்து இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப வந்து கார்ல போறவங்க நினைப்பாங்க எதுக்காக பைக்ல இருக்கவங்க வந்து ஹார்ன் அடிக்கிறாங்க, பைக்ல இருக்கவங்க நினைப்பாங்க எதுக்காக வந்து சைக்கிள்ல இருக்கவங்க இது பண்ண, சைக்கிள்ல இருக்கவங்க ஏன் வந்து நடக்கிறவங்க பாதசாரிகள் வந்து இதுவா இருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்ட் ஆஃப் காமன். இது இப்படிதான் இருக்க போகுது.
ஆனா நம்ம எந்த இதுல போகும்போது நம்ம வந்து கொஞ்சம் வந்து நம்மளோட அர்ஜென்சி இல்லாம நம்ம வந்து நிதானமா கடைபிடிச்சு கரெக்டா இது பண்ணோம்னா இது வந்து ஒரு ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் மீன்ஸ் என்போர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸ்க்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஆள் மேல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது யாருக்குமே இது கிடையாது. அவங்க வந்து காலையில எழுந்து டியூட்டிக்கு வரும்போது வந்து ஃப்ரீயா தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா நம்ம வந்து அவங்களை வந்து ஃப்ரீயா வந்து வேலை பண்ணாத மாதிரி நம்மளோட இது வந்து சிவிக் சென்ஸ் அதுக்கு தான் வந்து நம்ம வந்து we have to start it from the school அப்படின்ற ஒரே ஒரு இதனால தான் வந்து and I really appreciate the entire Perambur Vasan team to approach this school and got the permission and thank you school authorities for giving the permission. Thank you very much.